யோவானின் புத்தகத்தை நான் வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் அதை வைத்திருந்த சில நன்மைகள், சில மேன்மைகளை நான் அதை வாசித்து, தேவனே உமக்கு நன்றி என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த பரிசுத்தாவியானவர் வழிநடத்தம் செய்தார். கர்த்தரை அவசரப்படுத்துங்கள். இன்றைக்கு காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும்படியாக நீங்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் எங்க? உங்க வீட்டில் மற்றவர்கள் எங்க? வேலைக்கு சென்றிருக்கிறார்களா? இல்லை எந்த வீட்டில் இருக்கிறார்களா? உங்கள் கணவர் எங்க? உங்க பிள்ளைகள் எங்க? பாவங்களுடைய குழந்தைகள் எங்க? நினைவுகளும் அழிக்கப்பட போகிறது என்று யோனா கேள்விப்பட்ட போது தேவன் அவனை சொல்கிறார். யோனாவை அனுப்பி ஊழியத்துக்காக அனுப்பின போது நீதியின் ராஜா மிருகஜீவன் முதற்கொண்டு உபவாசித்து ஜெபிக்கும்படியாக நம்மை கட்டளையிட்டிருக்கிறார். மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாரையும் சபைக்காக ஒருவரப்படுது, ஊழியத்துக்காக ஒருவரப்படுது. தேவன் தாமாக முன்வந்து நம்முடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து, சபையை நினைவு கூர்ந்து, நம்முடைய எதிர்காலத்தை நினைவு கூர்ந்து இந்த வருஷத்தை கற்று சில காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய காரியத்தில் சில காரியத்தில் நாம் அவசரமாய் ஜெபிக்க வேண்டிய சில ஜெபங்கள் இந்த பகலில் உண்டு. சபையே, நீங்கள் அவசரமாக ஜெபிக்க வேண்டிய சில ஜெப குறிப்புகள் உண்டு. சபைக்கு போதகர்கள் இல்லை, பாடல்கள் இல்லை. போதகர்கள் இல்லை, வார்த்தை மேல் இருக்கக்கூடிய தாகம், வசனத்து மேல் இருக்கக்கூடிய தாகம், தன்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகள் ஏங்குகிறது இருந்து பாடல்கள் இல்லை. இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இந்த ரெண்டு சபைக்குள்ளே நிறைவாக இருக்கிறதா? இந்த ரெண்டு காரியங்களும் சபைக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? போதகமணி வானொலி சபைக்குள்ளே நிறைவு காணப்படுகிறதா? கர்த்தருடைய வார்த்தையாக வாஞ்சிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையாக ஏங்குகிற இருதயம், கர்த்தருடைய வார்த்தையாக ஏங்கி ஜெபிக்கிற இருதயம் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகள் சபைக்குள்ளே இருக்கிறார்களா? அப்படி இல்லை என்றால் இந்த ரெண்டு காரியங்களுக்காக தேவனை நீங்கள் பகல் வேலைகளை அவசரப்படுத்துங்கள். ஒரு சர்ச் பாஸ்டர் இருக்க வேண்டிய இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னா 52 ஞாயிற்றுக்கிழமையும் 52 பிரசங்கங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். 52 ஞாயிற்றுக்கிழமை 52 பிரசங்கம், இடைப்பட்ட ஜபங்கள், இடைப்பட்ட ஆராதனைகள் அவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் 52 ஞாயிற்றுக்கிழமையும் 52 பிரசங்கங்களை அவர் ஆயத்தம் செய்ய வேண்டும். டைரியா பிரசங்கம் வச்சிருப்பார், நிறைய செய்திகள் ஆயத்தம் செய்து வைத்திருப்பார். ஆனால் ரிப்பீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜனங்களுக்கு அன்றைக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வாங்கி கொண்டு வர வேண்டும். சுவிசேஷங்களுக்கு அப்படி அல்ல. வெளியில போய் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் அவை வாரம் வெளியில போய் ஊழியம் செய்கிற சுவிசேஷங்களுக்கு அப்படி அல்ல. நான் சுவிசேஷன் அல்ல, நான் சபையுடைய போதுகிறேன். என் சபையை விட்டு உங்க சபைக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். இப்பொழுது என் சபையில் உபவாசம் நடந்து என்னுடைய ஞாபகத்தில் தெரிந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் காலையில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இன்னைக்கு காலையில அதை பாஷை சொல்ல மறந்து போயிட்டேன். சாப்பாடு செய்கிறேன், சாப்பிட வெள்ளி, சனி, ஞாயிறு நான் சாப்பிட்டு எனக்கு எங்க வீட்டு 7 பேரும் அப்படி சாப்பிட்டு வந்து எங்களுக்கு ஞாபகமே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஃபாஸ்டிங், கம்பல்சரி ஃபாஸ்டிங், கம்பல்சரி ஜெபம் பண்ணணும், கம்பல்சரி உபவாசம் வந்து ஜெபிக்கணும். பார்த்தாதான் கிடைக்கும். நான் சபைக்குள்ளே போகிறேன், நான் சுவிசேஷம் அல்ல, சுவிசேஷம் அப்படி அல்ல. 5 வருஷம் தான் போதும், 5 வருஷமா 50 மீட்டிங் போய் பேசிட்டு வந்தாங்க இல்லையா? 5 வருஷம் தான் போய் ஒவ்வொரு இடத்துல போய்
பேசி வந்துடலாம். சபை மாசம் அப்படி கிடையாது. இந்த உட்கார்ந்து வேளாண்மையுடைய ஆசிரியர் ஒரு சபையுடைய போதற்கு வேளாண் அல்ல. அவர் 52 பிரசங்கம் பண்ணணும். அவர் 52 பிரசங்கம் பண்ண ஒரு மாசம் ஒரு ஆராதனை பிரசங்கம் பண்ணார். ஒரு மாதத்துக்கு 2வது வாரம் அதே செய்தி கொடுத்தார். ஜனங்கள் ஒரே பார்த்தாங்க. போன வாரம் பேசுற செய்தியை இந்த வாரம் நம்ம பாஸ் கொடுக்கிறார். 3வது வாரம் அந்த பாஸ் அதே செய்தியை கொடுத்தார். அப்போ ஜனங்கள் ஒரு சிலர் போய் கேட்டாங்க, ஐயா முதல் வாரமும் அதே செய்தி தான் கொடுத்தீங்க, 2வது வாரமும் அதே செய்தி தான் கொடுத்துருக்கீங்க, இந்த வாரமும் அதே செய்தி தான் கொடுத்துருக்கீங்க. இந்த பாஸ் உன்னை பரிசோதிக்கிறீங்க. 3 வாரம் ஒரே செய்தி கொடுத்தேன், 3 வாரம் ஒரே பிரச்சனை பண்ண பிரச்சனைக்கு போல கீ பிடிச்சியா, கீ பிடிச்சா அடுத்த பிரச்சனை பண்ணுறேன் முதல்ல கீ பிடி சொல்றாங்க. ஒவ்வொரு வாரமும் பிரச்சனை ஆயிரம் பண்ணணும். அத்தனை சமயத்தில் வார்த்தை நான் வேதாந்தத்தில் படிக்கும்போது டாக்டர் எட்வர்ட் பிரான்சிஸ் டாக்டர் எட்வர்ட் பிரான்சிஸ் என்ற ஒரு கேள்வி கேட்டார். ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு எப்ப பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்கு நான் புதன்கிழமை பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வேன் என்று சொன்னேன். ஒரு பிரசங்கத்துக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு பிரசங்கத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு நேரம் செலுத்தீர்கள்? நான் சொல்றேன், 3 to 6 மணி நேரம் ஜெபிச்சு அதற்கு ஆயத்தம் பண்ணுவேன். அவர் அதற்கு அடுத்து யோசிக்காம ஒரு காரியம் கேட்டார். Do you think that is enough to take a message for 3 to 6 hours? 3 to 6 மணி நேரம் ஒரு செய்தி எழுதுவதற்கு அது உங்களுக்கு போதுமா? அந்த செய்திக்கு 3 to 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாத்திரம் போதும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு கம்மியிருந்துச்சு. நான் என்னை பாராட்டாளர் நினைச்சேன். நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வேளாண் ஆசிரியரை வைத்துக் கொண்டு நான் பேசி கொண்டிருக்கேன். ஏன் போய் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வது இவ்வளவு கடினம் என்று போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு கற்றுக்கொடுது. ஒரு சபை போவதற்கு அது எளிதான விஷயம் அல்ல. வந்த உடனே ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பிரெட் கொடுப்பார் இல்லையா? காலையிலே ஒரு திருவிழா புதிதாக இருக்கிறது. நான் 20 வருஷங்களுக்கு மேலாய் அதிகாலை புதிய ஆராதனை நடத்துகிறேன். காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஆலயத்தில் டெய்லி ஆராதனை உண்டு, டெய்லி ஜெபம் உண்டு. நான் 20 வருஷத்துக்கு மேல இந்த மார்னிங் பிரேயர் நடத்துகிறேன். இந்த 20 வருஷமும் சங்கீதத்தை மட்டும்தான் தியானிக்கிறோம். காலை ஜெபம் இல்லை, அதிகாலை ஜெபம் இல்லை, சங்கீதத்தை மாத்திரம்தான் தியானிக்கிறோம். ஆனால் இந்த 20 வருஷமும் சங்கீதத்தை வாசிக்கிறோம். 20 வருஷமும் சங்கீதம் புதிதாகவே ஒவ்வொரு நாளும் வசனங்கள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வெளிப்பாடுகள் புதிதாக இருக்கிறது. அதனாலதான் எல்லா புத்தகத்தையும் வாசிக்க உடனே இருக்கிறோம். வேதாகமத்தை மாத்திரம்தான் திரும்ப வாசிக்கிறோம். அதனுடைய ஜீவன் சபைக்கு தேவை ஒரு போதனை, சபைக்குள்ள ஒரு மாணவரை நான் சொல்ல இறுதியிலே ஆவியானவர் பேசுகிறது. நான் சொல்லிக்கிறேன், இந்த வருஷத்துல நீங்கள் சபைக்குள்ள போதனையும் மாணவரையும் அதிகரிக்கிறோம். அல்லேலூயா. நான் சிறு பையனாக இருக்கிற நாட்களில் நான் ஒரு சிலரை பார்த்து வளர்ந்திருக்கிறேன். அது எனக்கு இன்னும் பசுமையை ஞாபகத்தில் இருக்கிறது. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தால் சிலர் வீட்டுக்கு போக மாட்டார்கள். பழைய சாதத்தை கட்டி கொண்டு வந்திருப்பார்கள். அப்படின்னா சபையில சோறு போடுவாங்க. அதை சாப்பிட்டு விட்டு சாயங்காலம் வீட்டுக்கு பங்கு பெற்று அவனை வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு போவாங்க. இதைப்பட்ட நாட்களை பார்த்தால் சபை நிறவே இருக்கும். யாரும் ஒருவர் வந்துவிட்டே இருப்பார்கள். அந்த ஆலயத்தில் ஒரு பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எப்போதும் யாராவது ஒருவர் சபையிலே சொல்லிக் கொண்டே இருப்பார். சபையுடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், அந்த காட்சிகளை சமீப நாட்களாக சபையிலே பார்க்க முடியவது இல்லை. அப்படிப்பட்ட காட்சிகளை இப்போது சபையில பார்க்க முடியாது. எனக்கு எங்க சபையில ரொம்ப பிடிச்ச இடம் குறிப்பிட்டு கிடையாது. எனக்கு சபையில ரொம்ப பிடிச்ச இடம் படிவெடுத்து வளர்ந்து கீழ்ப்புறம். ஏன்னா
டெய்லி அங்கதான் நான் போய் உட்கார்ந்து சமூகத்துல இந்த மாதிரி இருக்கிற கையை வைத்து ஜாமன், நான் உங்களை போல எனக்கு சொந்த இடம் கிடையாது, ஒரு பில்டிங் கிடையாது, அவன் சொல்றதே ஆத்மாக்கள் அல்ல, என்னுடைய நான் அப்பாவுடைய ஆலயம் தான் சொந்த இடம், எனக்கு நான் இன்னும் ஆடை இடத்துல தான் கடந்த 10 வருஷமாக நான் முடிவு செய்கிறேன். ஆனால் அவன் என்னுடைய பெரிய திருமையான கத்தோலிக்க சமூகத்தில் நான் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜாமன் ஆண்டுகிறேன். நீ சபையை வளரப்படும் அப்பா, வார்த்தைகளுக்காக ஏழைகளை ஜனங்கள் சமூகத்தில் தங்கப்பா, ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, ஜெபிக்கிறது கூட்டத்தை எழுப்புங்கப்பா. நாங்கள் அன்புடைய விசுவாசத்திற்கு முன்னி போயிருக்கிறதா சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுப்பா. கடைசி நாட்கள்ல நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்கிறவர்கள் கூட விசுவாசங்களுக்கு வழிபாடுப்பா, கீழே விழுந்துருவாங்கப்பா. சில நேரம் சோறு வருவதும் பயமா இருக்கும். நான் விசுவாசத்தோடு வழியை போகக்கூடாதப்பா, அந்த விசுவாசத்தோடு எழுதி போய்விடக்கூடாதப்பா. 26 சபைக்குள்ள கர்த்தர் போஜனம் பண்ணி பானமணி அதிகமாய் கர்த்தர் ஊற்றுவாராக. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள ஊற்றுவாராக, இந்த ஊழியர்கள் ஊற்றுவாராக. வார்த்தையாக ஏற்றுகிற இருதயத்தை, வசனத்திற்காக ஏற்றுகிற இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற சில வீரர்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியர்களை நம்முடைய சபையில கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா. நமக்கு தேவையெல்லாம் தேவனுடைய வசனம் ஜெப ஆவி ஊழியர்களுக்காக ஜெபிக்க வைங்கப்பா, சபைக்காக ஜெபிக்க வைங்கப்பா, குடும்பங்களுக்காக ஜெபிக்க வைங்கப்பா, மண்டலத்துக்காக ஜெபிக்க வைங்கப்பா, தேசத்துக்காக ஜெபிக்க வைங்கப்பா என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஏங்கி ஜெபித்து அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள, அந்த வேத வசனத்தை வாஞ்சையை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் காவலில் சபையை திரும்பினார். யோபே சபையை விமர்சனப்படுத்துகிறார், தேவனை விமர்சனப்படுத்துகிறார். சபையிலிருந்து வெளியே போன போஜன பலி, வாழ பலி சபைக்குள்ளே மீண்டும் வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனத்தை வாசியுங்கள். 10வது வசனம், முதல் அதிகாரம் 10வது வசனம். வயல்கள் பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. சபை எதுக்காக ஜெபிக்கிறது தெரியுமா? போஜனபடி தேவை, பானபடி தேவை. இரண்டாவது, விளைச்சல் அழிக்கப்படக்கூடாது. நேச்சருடைய இடங்களிலே ஆறுகள் நிறைந்து இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் நீர்ப்பார்கள். இந்த ஆலயத்தை மேய்ச்சலுள்ள இடமாய் கர்த்தர் கண்டிருக்கிறபடியால்தான் அதை மேய்ந்து கொள்ளும்படியால் கர்த்தர் உங்களை என்னை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சபைக்குள்ளே விளைச்சல் அழிக்கப்படக்கூடாது. வாசித்து பாருங்கள். நீதியானவர்கள் இஸ்ரவேலுடைய விளைச்சலை அவர்கள் அழிப்பார்கள். சபைக்குள்ள விளைச்சல் அவன் ஒரு விசுவாசியை ஆயத்தம் செய்வது எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஆதாயம் செய்வது கற்ப வேதனை சார். அப்போ பவுல் சொல்றாரு, கற்ப வேதனை, அது கற்ப வேதனை. உங்களை பார்க்கணும், ஏற்கனவே அந்த விசுவாசிகளை பார்க்கணும். புதிதாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் உடனே காசு பாருங்க, அவங்க பார்க்கறதுக்கு காசு வாங்கலாம் இருக்கிறதுனால அவங்க பக்கமா சரியாக கேட்கணும். நிறைய இருக்கு. ஆனால் சபையில் ஒவ்வொரு ஆத்மாக்களை ஆயத்தம் செய்து ஜெபித்து 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 உள்ளே வரும்போது மார்கரெட் நீதியானவர்கள் சபையின் விளைச்சலை அழித்து ஜனங்களுக்கு செய்தி கொண்டு போகிறார். இன்னைக்கு ஆத்மாக்களை ஆதாயம் செய்யறவர்கள் ரொம்ப குறைந்து போய்விட்டார்கள். இன்னைக்கு ஆடுகளோட கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆடுகளோட கூட்டம் தான் அதிகமாயிடுச்சு. நான் சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் அதுதான் நான் பண்ணுகிறேன். இன்னைக்கு புதிய நான் கேட்பேன், எப்போதுமே சபையில் நான் கேட்பது, உங்க சர்ச்சில் கூட்டத்துக்கு ஏன் சர்ச்சில் முன்னாடி வந்து ஏன் போஸ்ட் போடுறீங்க? என்ன யோசிக்கிறீங்களா? உங்க சர்ச்சில் கூட்டம் ஏன் சர்ச்சில் முன்னாடி ஏன் வந்து போஸ்ட் போடுறீங்க? அதுக்கு காரணம் என்ன? ஏன் சர்ச்சில் இருக்கிற ஆளு உங்க சர்ச்சுக்கு வரணும், நீங்க இருக்கிற ஆளு வரணும். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கூட்டம் வைக்கிறது நோக்கம் என்ன? புதிய ஆத்மாக்களா இல்ல வேறு சபையில் வருகிறவர்களா? அது வேண்டாம், அது வேண்டாம். நான் அசமேஸ்வர ஸ்தாபனத்திலேயே பிறந்து வளர்க்க வேண்டும்.
எங்க அப்பா சொல்லுவாரு, அடுத்த செவ்வாய் உள்ள வரப்படுது வேண்டாம், அந்த பாஷை எவ்வளவு வேதப்படுவார். அப்படி வந்து சில ஆட்கள் இருக்கிறார்கள், வருவார்கள். உடனே கூப்பிட்டு அவர்களுக்காக ஜோமனி பாஷை பேசி நீங்க அங்க போக இதை வேண்டாம், நீங்க உங்க பாஷை இருங்க, அவர் கை வச்சதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு நன்மை. அவர் கண்ணீரோடு உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். சபையின் விளைச்சல் அழிக்கப்படப்ப நாம் யாரையும் விட்டு வெளியே போன எல்லாரும் இந்த வருஷத்தில் மீண்டும் சபையை கொண்டு வரலாம். உண்மையாய் வாஞ்சிக்கிறவர்கள், உண்மையாய் சிரிக்கிறவர்கள், உண்மையாய் ஆண்டவரை சபைகளை எங்கள் ஆலயத்தின் விளைச்சல் அழிக்கப்படக்கூடாதப்பா, விளைச்சல் ஒரு நாளும் அழிக்கப்படக்கூடாதப்பா. சபையை விட்டு வெளியே போனவர்களை கொண்டு வர மாட்டது. நான் நினைக்கிறேன் உங்கள் யாரை 1 2 3 4 5 6 7 அவன் 80 90 90 feet இருக்கும் நினைக்கிறேன். 80 feet இருக்கும், 80 30 இருக்கும், வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். 30 மேல இருக்கும். அவன் கத்த இந்த அற்புதமான பில்டிங்கை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றா இதற்கான சனத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் முன்வைத்தார். நேற்று காலையில் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை எந்த நோக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை இந்த வாழ்க்கை நிறைவேற்றும். அல்லேலூயா. இப்படி இமேஜின் பண்ணுங்க, முழுவதும் சனங்கள், அந்த வாழ்க்கை முழுவதும் சனங்கள், உட்கார இடம்லாம் படிக்கிறதுதான் சனங்கள், இந்த பக்கத்தில் வேண்டாமலே சனங்கள். அப்படி ஒரு விளைச்சலை நம்முடைய சபை காண்பதற்கு ஆண்டவரின் வருஷத்தை செய்வாங்க. எல்லா காரியங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஆவியை இறங்கி அன்பிவாசல் பேசி எல்லா தடைகளும் உடையப்படுவதா. நீங்க தூத்துக்குடியில திருநெல்வேலியில போய் செய்வது எளிது. நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி சொல்றேன், தூத்துக்குடி திருநெல்வேலியில நீங்க ஊழி செய்வது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். எப்படி சொல்றேன்னா, எல்லாரும் பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள் தான். நான் எப்படி சொல்ல வரேன்னா, சில புதியவர்கள் வெளியூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்தவங்க, டிரான்ஸ்பர் ஆகி அவை சொல்ற இடமாற்றம் எடுத்து பல இப்ப நீதிக்காரர்கள் நிறைய பேர் வந்தாங்க. இப்ப அதனால நீதி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆங்கில சர்வீஸ் ஜனங்கள் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனா நம்ம குமரி மாவட்டம் எப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரி செய்யுமா, எல்லாம் செய்யுமா, எல்லாம் ஃபேமிலி பாண்ட் தான். எங்க பார்த்தாலும் எல்லாம் சொந்தக்காரர்கள் நம்ம ஒரு காரணம் தான், அதுக்குதான் நம்ம ஒரு காரணம். அது குமரி மாவட்டத்திலுமே இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. எங்க ஊருக்கு வந்து பாருங்க, எங்க ஊர் மக்கள் வந்து பாருங்க. இந்த ஊருக்கே ஒரு பேர் இருக்குது, இந்த ஊருக்குமே ஒரு சில சிறப்பம்சம் இருக்குது. இங்க இருக்கிற ஆட்கள் வந்து புதிய ஆட்கள் அல்ல, எல்லாருமே இங்கே வளர்ந்தவர்கள், இங்கே பிறந்தவர்கள், இங்கே வளர்க்கப்பட்டவர்கள். சில புதியவர்களெல்லாம் பார்க்க முடியாது. இருக்கக்கூடிய சடங்கு இந்த பகுதியில் ஊழியம் செய்வது என்பது இங்க இருக்கிற ஆட்களே போக்கஸ் பண்ணி வரணும். அதுல சில சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா, எனக்கு அவரை நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த பக்கம் அப்படி கிடையாது. சில மாதங்கள் இருக்கும், சில வருவாங்க, சிலர் போயிடுவாங்க, ஒரு மாசம் இருப்பாங்க, ஒரு வருஷம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுவாங்க, திரும்ப புதிய ஆள் வருவாங்க. அதனால ஒரு வித்தியாசம் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வித்தியாசம் இங்க இருக்கிறது அப்படி கிடையாது. போனா மொத்தமா போகணும். இங்க ஒரு ஆள் கிளம்பி வெளியே போனாலும் மொத்தமா போகும். கேட்டா என்ன அந்த பக்கமா போகும் செய்யும். இந்த வருஷம் அந்த சபைக்குள்ள விளைச்சலை அதிகரிக்கக்கூடிய எந்த வீதியாக வந்து விளைச்சலை அழிக்கக்கூடாது.
ஆமென். அதுக்கு நீங்க சொல்லணும், நான் பாதப்படுகிறேன் கர்த்தரை காவலாக இருந்து அவரை மீண்டும் கொள்வார். நான் ஆலயத்துக்கு வருவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பார் என்று சொல்லலாம். நிறைய ஆலயத்தை பார்க்க ஆண்டவருடைய சபையை கருவி பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எதுக்காக நீங்க சொல்லணும்? உண்மையாக எனக்கு தெரிவிக்கிறது, வசனங்கள் வகையில் எனக்கு தெரிவிக்கிறது, எனக்கு தெரிவிக்கிறேன். நான் எதையுமே ஆண்டவன் கேட்கிறேன். ஒன்னே ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கேன். ஆத்மாக்களை காப்பாற்றுகிறேன், ஜனங்களை காப்பாற்றுகிறேன், ஜனங்களை காப்பாற்றுகிறேன். 73 வருட ஊழியம், 73 வயது, 52 வருஷம் ஊழியம், 52 வருஷம் அனுபவம். உங்க மாஸ்டர் 52 வருஷம் அனுபவம். இந்த ஊழியத்துக்கான அனுபவத்துக்கான பிரதிபலனை இந்த வருஷத்தை கர்த்தர் கிரியை செய்வாராக. சபையிலே விளைச்சலை காணப்படுகிறது, ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய சபையை கர்த்தர் மேய்ச்சல் உள்ள சபையை மாற்றுவாராக. நம்முடைய சபையை கர்த்தர் பகுதியை அறியப்பட்ட சபையை மாற்றுவாராக. நம்முடைய சபையை இந்த பகுதிகளில் கர்த்தர் அடையாளப்படுத்துவாராக. இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு, அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டு என்கிற அந்த எண்ணத்தை கர்த்தருடைய ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரே ஒரு 4 கிலோமீட்டர் ஒரே இந்த ரோடு அப்படியே சந்திக்கப்பட்டதுனால சபை உண்மையிலே இந்த ரோடு சந்திக்கப்பட்டதுனால சபை நாங்கள் இருக்கிற காமராஜ் சாலை அந்த ரோட்ல தான் எல்லா பணக்காரர்களும் 153 பெரிய மீன் அந்த ரோட்ல தான் இருக்கு. 153 பெரிய மீன் இருக்கு. நான் சொல்றேன், அதுவே காமராஜ் காலேஜ்ல இருந்து பிரைமரி எண்டு வரைக்கும் 153 பெரிய மீன் இருக்கு. கொண்டு வராங்க. ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம்? சபைக்குள்ள கனிவுள்ள வாழ்க்கையை கற்றுத்தரணும். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், நீதி, பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் அந்த சபைக்குள்ள கனிவுள்ள விசுவாசத்தை கற்றுத்தரணும். gift of the spirit or the fruit of the spirit ரொம்ப முக்கியம். ஆவியின் வரங்களை பார்க்கிற ஆவியின் கனிகள் ரொம்ப முக்கியம். வரங்கள் எப்போ வரும்? கனிவுள்ள வாழ்க்கை அதிகரிக்கும் போது வரங்கள் நாமாய் சபைக்குள்ள பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். எல்லா காரணங்களும் உயர்த்தி இந்த சபைக்குள்ள அல்ல கனியுள்ள வாழ்க்கை, கனி வர்க்கங்கள் வாடி போகக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், விசுவாசம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய கனிகள் 9 ஆண்டுகளே அடையாளமாய் காணப்படுகிறதாகவே கர்த்தர் விருதுகளே கர்த்தர் அற்புதங்களே ஆவியின் வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு மாம்சத்தின் இச்சைகள் ஒழிந்து போகிறதா ஆவியானவர் சபைக்குள்ளே கனியுள்ள விசுவாசிகளை எழுப்போம், கனியுள்ள விசுவாசிகளை எழுப்போம், கனியுள்ள விசுவாசிகளை எழுப்போம், கனியுள்ள ஜனங்களை எழுப்போம், கனியுள்ள விசுவாசிகளை எழுப்போம். எல்லாரும் கனிவுள்ளவர்களாய் மாறட்டும், எல்லாரும் கனிவுள்ளவர்களாய் மாறட்டும், எல்லாரும் கனிவுள்ளவர்களாய் மாறட்டும். ஒரு ஆராதனை கோயிலில் ஒரு விசேஷத்தை போட்டிருக்கு. அந்த ஆராதனை முடிந்தது. பாஸ்டர் எழுப்பி இன்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று பிற்பாடு ஒரு பெனடிக்ஷன் கொடுத்தார். பெனடிக்ஷன் சொல்லி ஆமென் சொன்ன உடனே டக்குனு வராம எதிர்த்தாங்க. சைடு கதவை போட்டாங்க, இந்த சைடு கதவை போட்டாங்க. 2 நிமிஷம் கூட்டம் நடந்ததுக்கான அறிகுறி எல்லாரும் போயிட்டாங்க. நின்று ஆராதனை சொன்ன ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? சோழா இருக்கீங்களா? இந்த ஜபத்தில் உங்களுக்கு சந்தை செய்ய ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? குடும்ப சமாதானமா இருக்கலாம்? வீட்டோட காரியங்கள் நல்லா இருக்கலாம்? உங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் கேட்க போறாங்க இல்ல? ஒருத்தர் விசாரிங்க. சபைக்கு வரும்போது ஒருத்தர்
விசாரிங்க. நமக்குள்ள அன்பு அதிகரிக்கணும், சமாதானம் அதிகரிக்கணும், சந்தோஷம் அதிகரிக்கணும், ஆவிய சிந்தை அதிகரிக்கணும், மாமிச சிந்தை ஒழிந்து போகணும். ஒருவரோடு விசாரிக்கணும், அன்பு பாராட்டி நாம் அப்படி நம்முடைய தேவனுடைய கனிகளை வெளிப்படுத்தும் போது புதிய கனிகள் தானாகவே சபைக்குள்ள ஆரம்பிப்பார். புதியவர்கள் தானாகவே சபைக்குள்ள ஆரம்பிப்பார். சபைக்குள்ள கனிவர்கள் வாடி போகப்படாதான் எனக்கு வேண்டி சொல்லுகின்ற முதல்வழி தேவரை மாணவழி தேவரை விளைச்சல் அளிக்கப்படக்கூடாது. கனிவர்கள் சபைக்குள்ளே அது வாடி போகக்கூடாது, அது வாடி போகக்கூடாது, அது வாடி போகக்கூடாது. வாசிகள் பார்க்கலாம். பழைய சொல்லி கடைசி பகுதி சந்தோஷம் மாணவர்களை விட்டு ஒளிந்து போயிடுச்சு. சபை விட்டு வெளியே போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் ஆலயத்திலே மீண்டும் கரங்களை அசைத்து கரங்களை உயர்த்தியோ அசைத்தோ எங்கள் ஆலயத்திற்குள்ளே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படத்தக்கலாம். சபை விட்டு போன சந்தோஷம், சபை விட்டு போன மகிழ்ச்சி சபைக்குள்ளே திரும்ப நடக்கலாம். ஆகியாவே நீ உங்க பாஸ்டர் உங்க பாஸ்டர்மா எல்லாருமே எனக்கு மிகவும் புதியவர்கள். நான் இந்த கூட்டத்துக்கு வந்தபடினால தான் நான் பார்க்கிறேன். ஒரு ஊழியர் கூட்டத்தை பார்த்தேன். அதுவும் அவர்கள் மேலே தலைமை ஸ்தானத்தை அமர்ந்துள்ளார்கள். பாஸ்டர் எழுந்த ஒரு 5 வருடம் 5 வருடம் பேசியிருக்கேன். உங்கள் போதகரையும் உங்கள் போதக குடும்பத்தையும் நான் இப்பொழுதுதான் முதலாவது பார்க்கிறேன். ஆனால் நான் பார்க்க இருக்கிறது அவர்களிடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம், அவங்க ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வலி, ஒரு பெரிய கை, போலியாவே சிரிச்சுக்கிட்டு போலியாவே ஒரு மாதிரி நடிச்ச மாதிரி அவங்க ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் சில வலி. இது நம்ம நல்லா இருக்குமே, இது வளர்ந்தா நல்லா இருக்குமே, இது இப்படி மாறினா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தை நிறைய பார்த்தா நல்லா இருக்குமே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த அடையும் முழுமையான நோக்கம் இன்னும் முழுமை அடையவில்லையே, இதெல்லாம் நிறைவேற்ற நல்லா இருக்குமே, கர்த்தாவே எங்க கொண்டு போய் இருக்கிற சித்தத்திற்கு இங்கெல்லாம் இருக்கிற நோய் போடுமா, கர்த்தாவே இங்க இருக்கிற ஊழியர்கள் பரிசா பல கேள்விகள், பல கேள்விகள். அந்த கேள்விகளுடைய ஒரு விளைவு அவங்க முகத்துல அது நல்லா தெரியும். நான் இடையே அவங்களுக்காக சோதனை பாதையில் ஒரு காரியத்தை பேசும் யோக ஆண்டவர்களுக்கு போய் சொல்லுறாங்க, தேவனே நீ மாத்திரம் எனக்கு முன்பதாக வருகிறீர்களா, உங்களிடத்துல நான் சில கேள்விகளை கேட்கிறேன். நீ எனக்கு முன்னாடி வந்தா உங்களிடத்துல நான் சில கேள்விகளை கேட்கிறேன். கர்த்தர் வந்து 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வீட்டுக்கு வாசி யோகி புஸ்தகம். கர்த்தர் வந்து யோக பார்த்து சொல்றாரு, ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேள்வி ஏதோ நீங்க கேள்வி கேட்கணும் கேள்விப்பா, உனக்கு நிறைய கேள்வி இருக்கிறாங்க கேள்விப்பா. யோகு நீங்க பாதுகாப்பு ஓடு சொல்லிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில ஆண்டவர் கேட்கிறேன், ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேள்வி. யோகு சொல்றாரு, அறிவில்லாமல் அனுப்பிவிட்டேன், புத்தி இல்லாமல் பிழைத்து விட்டேன், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் முடிச்ச. ஏன்னா நிறைய கேள்வி இருக்குன்னு சொன்ன கேள்வி யோக சொல்றாரு, அறிவில்லாமல் அனுப்பிட்டேன், புத்தி இல்லாமல் பிழைத்தேன், அன்பரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தலைவராக. இந்த வார்த்தை கட்ட கொடுத்து ஜெபி கொடுக்க சொன்னார். கேள்வி கேட்க அவசியம் இல்லாத நாமும் கேள்வி கேட்க அவசியம் இல்லாத சூழலையும் நீங்க ஊழியர்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நன்றைக்கு நீங்க கேட்க மறந்தவைகளையும் கேட்க நினைக்காதவைகளையும் கர்த்தர் செய்து முடித்திருப்பார். ஆமென். நான் இந்த ஊழியர்களுக்கும் இந்த போதகருக்கும் இந்த சபைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க உங்க இருதயத்தில் 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏன் 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 ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, கேள்வி கேட்க அவசியம் இல்லாத சூழலை, கேள்வி கேட்க அவசியம் இல்லாத நாள் உன் வாழ்க்கையில் வருது. அன்றைக்கு நீ கேட்க மறந்தவைகளையும் கேட்க நினைக்காதவைகளையும் நான் செய்து முடித்திருப்பேன். கர்த்தர் அதை செய்வார். அவன் சொல்ல பார்த்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சபைக்குள்ள மீண்டும் கர்த்தர் தருவார். ஒரு நிறைய சந்தோஷம், நிறைய
நிறைந்த ஆமென் ஹalleluya ஆமென் நிறைந்த கர்த்தருடைய சபைக்குள்ளே நாம் பாடுகிறோம் இல்லையா? அவர் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி வழியுள்ளே ஆனந்த பேரானந்தமே. 6 நாட்கள்ல இப்ப இங்க நடந்த என்ன தெரியல, ஞானஸ்நான ஆராதனையெல்லாம் சொன்னா அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு முன்னாடி தெருவில் ஒரு பெரிய பாவனை போய் இல்லையா, நல்ல அழகாக பாவனை போய் ஒரு அற்புதமான பாட்டு பாடி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்று பொங்குதே பாடி பாடி வந்து ஞானஸ்நானம் எடுத்து அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அந்த டேஸ் மீண்டும் சபைக்குள்ள திரும்ப வருவாங்க. அல்லேலூயா. அனைவரும் வாடி போகக்கூடாது, சபைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வெளியே போகக்கூடாது. 17வது வசனம் முதல் அதிகாரத்தை 17வது வசனம் முதல் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா. ஆமென். விதையானது மண் தட்டிகளுக்கு கீழே மக்கி போயிற்று. என் விதை ஜெபம், வேத தியானம், ஸ்தோத்திரங்கள், கண்ணீர் ஜெபங்கள் இவையெல்லாம் சபையிலே மக்கி போயிருக்கிறது. கர்த்தர் மீண்டும் அந்த ஸ்தோத்திர பலிகளை சபைக்குள்ளே கர்த்தர் மீண்டும் எழுப்பி எழுப்புவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 20வது வசனத்தை வாசியுங்கள். வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது, நதிகளிலே தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று. சபையை விட்டு வெளியே போன ஸ்தோத்திர பாடல்கள், சந்தோஷத்தை பாடல்கள் மீண்டும் கர்த்தர் சபைக்குள்ளே கர்த்தர் திரும்ப தருவாராக. 2வது அதிகாரம் 14வது வசனம் 2வது அதிகாரம் 14வது வசனம் ஒரு வேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜனபலிகளையும் பானபலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். தேவனே, என் கரத்தை ஆசீர்வதிங்க, உமக்கு செலுத்துவதற்கான நன்மையை என் கரத்தை தாருங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. இது 2வது மாதம் கிடைக்கிறீர்கள். 2வது மாதம் 2வது மாதத்தின் 7ஆம் தேதி 7ஆம் தேதி வந்திருக்கிறோம். அப்படின்னா போன முதல் நாள் நாம் கர்த்தருடைய பந்தியை கொண்டு வச்சிருக்கிறோம். அப்படி போனப்ப 2வது வாரத்தையும் ஜனங்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த மாதம் தசமபாகம் எல்லாரும் கொடுத்துறீங்களா? அமைதியா இருக்கீங்க. இந்த மாத தசமபாகத்தை சபைக்கு கொண்டு கொடுத்தீங்களா? தசமபாக காலம் போன மாசம் எடுத்து போனீங்களா? இல்ல போன வாரம் எடுத்து போனீங்களா? இல்ல தசமபாகம் கொடுக்கிறேன் சபைக்கு நான் தொடர்ச்சியாக நான் செஞ்சேன். எங்களுடைய தசமபாகத்தை நான் ஆலயத்தில் செலுத்துகிறேன் என்பவர்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நீங்க என்னை செய்திகளை போட மாட்டீங்களே? மாத தசமபாக ஆலயத்துக்கு வர வேண்டாமா? தசமபாக ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டாமா? 10 1 பங்கு சபைக்குரியது அல்லவா? உங்கள் வருமானத்தில் 10 1 பங்கு கணக்கு கொடுக்க வேண்டாமா? 10 பங்கும் கற்புடையதுதான். 9 நமக்கு தந்திருக்கிறார். நீதி ஒன்று நீங்க தொடரவே கூடாது. அது உங்க வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது. அந்த சபை பண்ணணும். உங்க தசமபாக உங்களுக்கு அல்ல. தசமபாக ப்ளீஸ் வச்சுக்காதீங்க. எதையுமே கர்த்தர் ஆண்டவரை டெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான், கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க கர்த்தரை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நீ யாருமே கைவழித்தவன் இருக்கிறது பயன் போயா இல்லை என்றால் அதை செய்யாமலே இருக்கிறீர்களா என்பது அதை சற்று தயக்கமாக்குகிறது. நான் தேவனுக்கு பயன் சொல்கிறேன். ஒரு மூத்த போதகர் இருக்கிறார், அவரும் நம்முடைய சாதகர்கள் இருக்கிறார். என் ஆலயத்தில் நான் காணிக்கை தசமபாகத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியதே இல்லை. ஆனால் எங்கள் ஜனங்கள் ஒருவர் கூட தசமபாகம் கொடுக்காதவர்கள் என்றும் இல்லை. ஒருத்தர் கூட தசமபாகம் கொடுக்காதவர்கள். போன மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய பந்தி முடிந்த உடனே தசமபாக காலம் மாத்திரம் என்னிடத்தில் கொடுத்து ஜெபிப்பார்கள். ஒரு சிலருக்கு நான் வாங்கி ஜெபித்து அந்த தசமபாகத்தை எங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரசிடண்ட் கொடுத்து வந்தேன்.
நாளை ஆராதனை மீதம் இருக்கிறவர்கள் நாளை தசமபாகம் கொடுப்பார். முதல் 2 வாரங்களிலே இந்த தசமபாகத்தை சபையை கொடுத்திருப்பார். தசமபாகத்தை பிச்சு அனுப்புவார். அது தப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் சுவிசேஷகன் அல்ல, நான் சபை போங்க. சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு காரியாளர்கள் வீடு பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க தசமபாகத்தை கொடுக்கணும். உங்க தசமபாகத்தை எங்க என்ன ஒரு மாதிரி முடிக்கிறீங்க? நீங்க தசமபாகம் கொடுக்கிறதுனா உங்க தசமபாகத்தை எங்க வீட்டுல இருக்கா, இல்ல செலவு பண்ணிட்டீங்களா, இல்ல தசமபாகத்துக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா? செய்யாதீங்க. இதை செய்யக்கூடாது. 10 ஒன்றியை திரும்ப பிரச்சனை பண்ண கூப்பிடலாம். இது சத்தியம். தசமபாகத்தை எல்லாம் மண்டல ஆலயம் கொடுக்கணும், சபை கொடுக்கணும். 10,000 ரூபாய் வருமானம் இருக்கிறவர்கள் கடமை கருத்தறிவு 10,000 ரூபாய் வருமானத்தில் எனக்கு மாதம் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கை வைத்தார்கள். 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 5,000 ரூபாய் எனக்கு மாதம் வருமானம். எனக்கு மாசம் 5,000 ரூபாய் வருமானம். சரி, ஒரு சில கை வைத்து ஒரு சில டைம் இருக்கு. கை வைக்கிறவர்களுக்கு 50,000 ரூபாய் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 10,000 ரூபாய் இந்த வருமானம்னா நீங்க எவ்வளவு தசமபாகம் கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுக்கணும். 10,000 கவனிங்க. இந்த வழிபடத்தை ரொம்ப மதிப்பாக நினைக்கிறேன். 10,000 ரூபாய் உங்கள் வருமானம். 1000 ரூபாய் எடுத்து தனியா வச்சு 9 உங்களுக்குரியது, 1 கர்த்தருக்குரியது. சொல்லுங்க, 9 கர்த்தருக்குரியதான். கர்த்தருடைய கொடுத்துருங்க. நீங்க தசமபாகத்தை வஞ்சிக்கக்கூடாது. சற்று கொடுக்கிறதோ வஞ்சிக்கக்கூடாது. இதுல சிலர் என்ன தப்பு செய்யறாங்கன்னா, ஏன் சபைக்குள்ள ஒரு விடை சொல்லி ஒரு சந்தோஷம் நம்முடைய பிரயாசங்கள் நிறைவு இல்லைன்னா கர்த்தருக்கு கொடுக்கிறத நம்ம வஞ்சிக்கிறோம். எப்படி வஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சபைக்கு வர தசமபாகத்தை பிச்சு அங்க இங்கே அனுப்பி வச்சிடும். டிவி ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பாதி, அந்த பக்கம் 100, இந்த பக்கம் 100, இந்த பக்கம் 200 அப்படின்னு. அப்படி செய்யக்கூடாது. நான் மீடியா பேசியில் இருக்கிறேன். எங்களிடத்தில் டெய்லி ஃபோன் கால்ஸ் வருது. எனக்காக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் இடத்துல கேட்கும்போது, உங்கள் வார்த்தை மூலம் ஆசிர்வதிக்கப்பட்டோம், உங்களுக்கு நாங்கள் ஒரு காணிக்கை அனுப்பலாம் நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், உங்கள் காணிக்கை உங்கள் கோவிலுக்கோ அல்லது உங்கள் சபையை கொண்டு போட்டு எனக்கு அப்படி பண்றேன். உங்க அக்கௌண்ட் அவர்களுக்கு 20,000 அக்கௌண்ட் கொடுத்து எனக்கு ஞாபகம் இல்லை, பழகல. நான் தேவனுக்கு முன்னாடி சொல்றேன், நான் வெளியே வந்து ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து நான் போகிறேன். நான் உங்கள் போதனுடைய வயது பாதி வரைக்கும் தான் என்னுடைய வயது. ஆனால் தேவனுடைய வேதத்தின் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தால் என் தவறுதான். நான் அந்த விசுவாசத்தில் இருக்கிறேன், பயணிக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தரை வெட்கப்படுத்துகிறேன். என் தேவை எதுவாக கர்த்தரை ஆச்சரியமான கர்த்தரை எனக்கு சந்திக்கிறார், அற்புதமான கர்த்தரை எனக்கு சந்திக்கிறார். எப்படி மதத்தை எங்களுக்கு நாங்கள் வாடகை இடத்துல இருக்கிறதுனால ஒரு மாதத்துல எங்களுக்கு வாடகைக்கு மாதம் 40,000 ரூபாய் எங்களுக்கு வீடு சர்ச்சை எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு 40,000 வாடகை மாதம் எங்களுக்கு தேவை. கர்த்தரை சந்திக்கிறார், கர்த்தரை தேவையை எனக்கு சந்திக்கிறார். கர்த்தருக்கு கொடுத்தோம், கர்த்தரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளைச்சலுக்கோ நன்மைகளுக்கோ ஆசீர்வாதங்களோ அது மட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறது சொன்னால் மிக தாழ்மையான ஒரு சபை போதனை உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் தசமபாகத்தை வஞ்சிக்காதீர்கள். தசமபாகத்தை வெளியே கொடுக்காதீர்கள். தசமபாகத்தை நீங்கள் செலவு செய்யாதீர்கள். தசமபாகத்தை பிச்சு பங்கு போடாதீர்கள். எங்க தசமபாகம் எங்க கூடாத வெளியிடும். தசமபாகம் எங்க இந்த பக்கமா நாங்க ஜீசஸ் காஸ் பண்ணிட்டோம். தசமபாகம் எங்க ஏசாரந்தோ செய்கிறார், அந்த பக்கமா அமெரிக்காவுக்கு செய்கிறார். இங்க கர்த்தருடைய கருத்தை செய்கிறார். உங்களுக்காக இரவு பகல் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்க நாமத்தாக இருக்கிறாரு. உங்களுக்கு அனைத்து உபாத்தியம் இருக்கலாம். தகப்பனாக ஒருவே தசமபாகம் வரணும். தசமபாகம் வரணும். நீங்கள் எங்க வேணாலும் ஊழியர்களுக்கு உதவி செய்வீர்கள், தவறே இல்லை. மிஷனரி ஊழியர்களுக்கு செய்வீர்கள், கொடுங்கள், மற்ற எல்லாருக்கும் கொடுங்கள். தசமபாகத்தை கொண்டு கொடுக்க, தசமபாகத்தை கொண்டு கொடுக்க. அது ஒரு நாள் செய்யணும். நீங்க ஆலயத்தில் எங்க அப்பாவுடைய ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு 4 வருஷங்கள் ஒரு நபர்
தசமபாகத்தை விசேஷித்த ஊழியக்கார் அந்த ஒரு ஊழியக்காரருக்கு தசமபாகத்தை அந்த காலத்துல ஒரு டேபிள் கார்டு வாங்கி கொண்டு போய் டேபிள் கார்டு உங்க வீட்டுல பாட்டு கேட்க ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு டேபிள் கார்டு வாங்கி அப்போ வந்து நமக்கு கேசட் போடுற டேபிள் கார்டு. அவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட கேட்டிருக்கிறார், இது வாங்கிட்டு வந்து உங்க பாஸ்டருக்கு தெரியுமா கேட்கிறேன். இல்ல எங்க பாஸ்டருக்கு தெரியாது அப்படின்னு அந்த வாழை என்ன பண்ணணும்? இல்ல பாஸ்டருக்கு நாங்க தசமமாக வந்து கொடுத்தோம். எவ்வளவு தெரியும்? உங்க வருமானம் எவ்வளவு? உங்க வருமானம் எவ்வளவு? 1 லட்சம் தான். அப்படி எவ்வளவு கொடுக்கணும்? தசமமாக 1000 ரூபாய் கொடுத்துருவோம். 10,000 1000 ரூபாய் கொடுத்துருவோம். 1 லட்சம் வரணும். 10,000 ரூபாய் தசமமாக எடுத்துக்கணும். தெரியுமா? பாஸ்டர் 10,000 ரூபாயா? சத்தம் கேட்டாம வரணும், கவர் பண்ணிட்டு வரணும், சாமி பிடிக்க சொல்லிட்டு உங்களுடைய சபையில கொடுக்க வேண்டிய பொருள் ஆண்டவனுக்கு அந்த 10,000 ரூபாய் கர்த்தர் எப்படி செலவு செய்யணும் தேவனுக்கு தெரியும். அதை அவர்கள் பார்த்துக்குவார்கள். கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க கேட்க கூடாது, நீங்க கேள்வி கூடாது. அது நம்முடையது அல்ல, அது சபையுடையது அல்ல. உங்களுக்கு கோபம் மாதிரி பார்க்குறீங்க, மறைச்சு சொல்றது கரெக்டா இருக்கிறீங்க. என்ன நாலு வேற மாதிரியான பேசுறாங்க யோசிக்கிறீங்களா? இதான் சத்தியம், இதான் சத்தியம். ஏப்ரலாக கொண்டு ஊழியர்கள் ஏப்ரலாக கொண்டு ஐயா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்க சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் நஷ்டமாக ஏப்ரலாக வாங்கி எனக்கு கொண்டு வந்த இந்த ஏப்ரலாக எனக்கு வேண்டாம். இது சபைக்குரிய சபையை வச்சு போறேன். நான் தாழ்மையை சொல்கிறேன். 300 ரூபாய் கஷ்டமாகும் என் கரத்தில் கொடுத்துள்ளேன். 300 ரூபாய் கஷ்டமாகும் என் கரத்தில் கொடுத்துள்ளேன். 300 ரூபாய் 2017 300 ரூபாய் கஷ்டமாகும் கொடுத்துள்ளேன். இந்த மாதம் அவனுடைய கஷ்டமாகத்தை கவுத்து அவனை சொல்ற 9,700 ரூபாய் 9,700 ரூபாய் கஷ்டமாக கொடுக்கிறார். ஒரு நபர் அவர் எனக்கு விசாரிச்சு வந்து அவர் கனவை இருக்கிறார், பாஸ்டர் கனவை இருக்கிறார். நான் இப்படி ஈடுபட்டு என் சர்ச்சில் இருக்கேன். அவர் உங்களுக்கு ஈடுபட்டு வந்து நான் காமித்திருக்கேன். தசமபாகத்துடைய அளவை நான் சொல்கிறேன். 3,743 தசமபாகம் உண்மையாக 3,743 ரூபாய் தசமபாக வைத்திருந்தார். போனவா நான் அந்த கவலை சோமியை வச்சுதான் வந்தேன். 3,743 30 ரூபாய் 3 ரூபாய் தசமபாகத்தை எடுத்து வயிற்றுல கஷ்டப்பட்டு கொடுத்தார். எங்க சார்ஜ் ஒரு சிஸ்டருக்கு 20,000 ரூபாய் வருமானம். போர்ட் வேலை செய்யலாம். 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் நீங்க எவ்வளவு கஷ்டமாக கொடுக்கணும் சொல்லுங்க. நீங்க பேசுற வாய்ப்பு 20,000 ரூபாய் எவ்வளவு கஷ்டமாக கொடுக்கணும் சொல்லுங்க. நான் பொய் சொல்லக்கூடாதுல்ல. பொய் சொன்னா அந்த பட்டையை எங்கேயும் வெட்டுங்க. இது ஈடுபடும் கருத்துள்ள பட்டை இல்லையா? வயது இருக்கு, 73 வயது, 52 வருஷ அனுபவம் போதை பின்னாடி இருக்கிற அவரும் நம்முடைய சாபனத்தை மூத்து போகிறேன். நான் பொய் சொன்னா என் சாபனத்துல போய் அவங்க எவ்வளவு போயிடும் இல்ல. அவருக்கு முன்னாடி நான் விஷயம் கருத்து கேட்பார். வயதுல இருக்கு 20,000 ரூபாய் கஷ்டமாக எவ்வளவு சொல்லுங்க. அவங்க எவ்வளவு தராங்க சொல்லுமா? 10,000 ரூபாய் கஷ்டமாக வைக்கிறார். வருமானம் 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கஷ்டமாக வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் கவலை வாங்கும்போது நான் அழுதுகிறேன். புருஷன் கிடையாது, புருஷன் ஒரு வாய்ப்பு இருக்கான், புருஷன் கிடையாது. 20,000 ரூபாய் வருமானம் 10,000 ரூபாய் கஷ்டமாக சபைக்கு வருது சார். சபைக்கு வருது சார். நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும், நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும். அதனால்தான் நான் கஷ்டமாக எல்லா இடங்களிலும் பேசுகிறேன். பேச வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. ஆனால் இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை கத்தரை செய்ய வைக்கிறாங்க. இப்ப நீங்க தான் மாட்டிக்கிறீங்க. நீங்க கை உழைக்காதனால நான் கை விடுறேன். தசமபாகத்தை தயவு செய்து ப்ளீஸ் 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 அஞ்சுக்காதீங்க. தசமபாகம் வீட்டில் இருக்கக்கூடாது. தசமபாகம் நம்ம பேச்சு உள்ள தசமபாகம் இருக்கு. தசமபாகம் எடுத்து போனீங்களா? ஏதாவது எடுத்து போனீங்களா சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. தசமபாகம் எடுத்து போனீங்களா? இந்த காலம் எல்லாரும் எடுத்து போனீங்களா? ஃபர்ஸ்ட் தசமபாகத்தை இந்த காலம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எனக்கு வாய்ப்பு பதில் சொல்லுங்க. பிப்ரவரி மாதம் தசமபாகத்தை எடுத்து போனீங்களா? எடுத்து போனீங்களா? இன்னைக்கு பிரேயர் சொல்ல எடுத்து போங்க.
எடுத்துட்டு போங்க. ஒன்று சொல்றேன், பாஸ்டர் நான் தசம வாங்க வைக்கல, மறந்துட்டேன், செலவு பண்ணிட்டேன், பரவாயில்ல. என்ன தசமம் இப்ப கையில் என்ன இருக்கோ, 100 ரூபாய் இருக்கும், 10 ரூபாய், 1000 ரூபாய் இருக்குன்னா அது 100 ரூபாய் வச்சு சத்தம் இல்லாம மூடி ஆடி போயிட்டு போடணும். நாளைக்கு என் மனைவி கையில அவருக்கு ஒரு கவரு, என் மகளுக்கு ஒரு கவரு காணிக்கை போட, இந்த காணிக்கை போடணும். 10 சதவீதம் எங்க சர்ச்சு தானே அவங்களோட நீ போற காணிக்கை காசு வந்து கத்தருக்கு கொடுக்குற காணிக்கை போடணும். கத்தருக்கு சம்பளத்தை போட்டுட்டு சாப்பிடுங்க, கத்த பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் உங்க வேலை செய்வார். அதுக்கப்புறம் நீங்க குறை போட்டியிட வேண்டாம். என்னிடத்துல கேளு. கத்தவே சொல்றாரு, நான் நீ என்ன வச்சுக்காத, நான் உன்னை வச்சுக்க மாட்டேன். கத்தரை தான் சொல்றேன், நீ என்ன வச்சுக்காத, நான் உன்னை வச்சுக்கவே மாட்டேன். கத்தரை வச்சுட்டேன்னா கத்தரை வச்சுப்பா, கத்தரை வச்சுப்பா, கத்தரை வச்சுக்காதீங்க. இதுவரை விட்டு கொடுத்தா, இதுவரை ஒப்பு கொடுத்தா. ஜனவரி மாசம் 13ஆம் தேதி என் ஃப்ரெண்ட் ஒரு மாஸ்டர் திருவாரூர்ல இருக்கிறார். அவருக்கு ஆபரேஷன் மாஸ்டர் ரொம்ப காரணமாக சொல்றேன், மன்னிச்சிருக்கேன், சொல்லணும்னு நினைக்கிறேன். 13ஆம் தேதி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும், சென்னை சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எஸ்ஆர்எம் கண்ட்ரோல்ல இருக்கிற சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவருக்கு சொல்ற ஆபரேஷன் நடந்தது. tonsils, இந்த மூக்குல ஒரு சுவாசம், இந்த தொண்டைக்குழியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து சில ஆபரேஷன் பண்ணினாங்க. ஆபரேஷன் நடந்தது. காலை 10 மணிக்கு ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனாங்க. 2 மணிக்கு ஆபரேஷன் தேட்டருக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. பணத்தை இடத்துல தான் இருந்தது. நான் தான் பணத்தை கையில் வைத்திருந்தேன், நான் தான் பார்க்க வச்சிருந்தேன், நான் தான் பணம் வச்சிருந்தேன், நான் தான் பார்க்க வச்சிருந்தேன். 2 மணிக்கு போஸ்ட் ஐசியூ ஆபரேஷன் முடிந்து போஸ்ட் ஐசியூ கொண்டு வைத்தாங்க. 2 மணிக்கு மதியானம் ஐசியூல வைத்து மறுநாளிலே 4 மணிக்கு வார்டு கொண்டு வந்தாங்க. மறுநாள் 4 மணிக்கு வார்டு கொண்டு வந்தாங்க. என்னை கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. உங்களை வருத்தப்படுத்துவதற்காக வார்த்தைகள் சொல்லுங்கள். நான் ரொம்ப பயப்பட்டு இருக்கிறேன். 2 மணிக்கு ஐசியூல கொண்டு போனாங்க. 4 மணிக்கு நார்மல் வார்டு கொண்டு வந்தாங்க. அவங்க எனக்கு சொன்னார்கள், தொண்டையை ஆபரேஷன் பண்ணியிருக்க அப்படின்னால நார்மலாக சுவாசிக்க முடியாது, ஆகவே நாங்கள் வெண்டிலேட்டர் வைக்க வேண்டும், செயற்கை சுவாசம் அவருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னார். நான் சொன்னேன், சரி கொடுங்க. இன்னும் மாசம் நாளைக்கு கூப்பிடுறதுக்கு வருவது, நான் என்னை கூப்பிட வர சொல்லிக்கிறேன். நான் உடனே கெட்டவாடு போகிறேன். அது வருங்க 2 மணிக்கு ஐசியூல கொண்டு போனாங்க சார். மறுநாள் 4 மணிக்கு கொண்டு வந்தாங்க சார். செயற்கை சுவாசத்துக்கு மாத்திரம் 6 லட்சம் ரூபாய் பில் கட்டினாங்க. செயற்கை சுவாசம் கொடுப்பதற்கு மாத்திரம் 6 லட்சம் ரூபாய் பில் கட்டினாங்க. 6 lakhs பில் கட்டினாங்க. 6 லட்சம் ரூபாய் பில் கட்டினாங்க செயற்கை சுவாசத்துக்கு மாத்திரம். கர்த்தர் யாரையாவது நோக்கி வைத்தாரா? சொல்லுங்க, கர்த்தர் யாரையாவது வைத்தாரா? உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, சாயங்காலம் திரும்பி வருகிறாங்க. உங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறார்கள், வருகிறார்கள். உங்கள் கணவர் வேலைக்கு செல்கிறார், வருகிறார். கர்த்தருடைய குடும்பங்களை நான் நடத்துவதையா, போஷிப்பதையா, நான் கேட்ட எல்லாவற்றை கர்த்தருக்கு கர்த்தர் நமக்கு தரவில்லையா, சுதந்திர வளர்த்தது நம்மை ஆச்சரியமாக அற்புதமான கர்த்தரை நடத்துவதையா? அப்படி என்றால் தேவனுடைய காரியத்தை ஒரு நாள் வச்சுட்டாங்க. ஆமென். சத்தமாக சொல்ல பார்க்கலாம். ஆசிரியர் சொல்றது கரெக்ட் தான், ஆமென் நினைக்கிறேன். ஆமென் என்கிறவர் ஆமென் ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். ஒரு செய்தி, நம்ம எல்லாருமே சோதனைக்கு உட்பட்டவர்கள். சம்பள கவர் வந்தவுடனே அந்த சம்பளத்தை அப்படியே வச்சு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு அதை எவ்வளவு இருக்கு பாருங்க. 25,000 ரூபாய் 2,500 ரூபாய் கவர் பண்ணி பைபிள் வச்சுட்டு அதை நோக்கி மீதம் இருக்கிற காரியத்தை திட்டமிடுங்க. அடுத்த மாசம் பாருங்க, இது 2 மாதம் கழித்து பாருங்க, 25,000 ரூபாய் வருமானம், 28,000 ரூபாய் மாதிரி 28,000 ரூபாய் கஷ்டமா 2,700 எடுத்து வைங்க. டாக்டர் அப்படியே 30,000 40,000 உங்கள் வருமானம் கூடுதல் 7
சார் 300 ரூபாய் தசமமாக வாங்கி எங்கள் பிள்ளைகள் 9,700 ரூபாய் தசமமாக கொடுக்குறாங்க. எனக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஈவில வேலை செய்கிற ஒரு சகோதரி இருக்கிறார். போன வாரம் தான் தசமமாக எண்ணி கவர்மெண்ட் கருத்தை கொடுத்து வருகிறேன். சார்ஜ் வாடகைக்கு கொண்டு போய் கொடுங்க, சார்ஜ் ரெண்டுக்கு அந்த தசமமாக கொண்டு போய் கொடுங்க நான் கொடுத்து வந்தேன். 8,500 ரூபாய் தசமமாக அவருடைய கணவர் 3,000 ரூபாய் தசமமாக கொடுக்கிறார். ஒரு குடும்பம் 11,500 ரூபாய் தசமமாக கொடுக்கிறார். ஒரு குடும்பம் 11,500 ரூபாய் தசமமாக கொடுக்கிறார். பேங்க் ஒரு குள்ள வேலை செய்யறார். சரியா 9,000 ரூபாய் தசமமாக கொடுக்கிறார். தசமமாக எடுப்பேன் 9,000 எடுப்பேன். எனக்கு ஆண்டவருக்கு ஒரு டிவி தெரியுமா, 10 ஒரு பங்கு உமாங்க 2 பங்கு தருவேன். உமக்கு நான் 2 பங்கு தருவேன். நான் இப்பொழுது அதுவும் அல்ல, ஆண்டவரே பாதி தருகிறேன், உமக்கு பாதி எனக்கு பாதி. அப்படி ஒரு காரியம் ஆண்டவரிடம் பேசுகிறேன். ஆனால் இந்த வருஷம் அதுவும் இல்லை. நீ எனக்கு சபையிலே கொடுக்கிற எந்த பணமாக இருந்தாலும் அதை உமக்கு தருவேன். அப்படிதான் செய்யறேன். எனக்கு பணத்தில் ஒரு விருப்பம் ஆசை இல்லை. அதனால என்னமோ எங்க மக்கள் கஷ்டமாக கொடுக்கிறார். ஒரு நாள் நான் பிரசீதி இருந்தேன், கஷ்டமாக கொடுக்கிறார். உங்களை நான் கையெழுத்து உங்களை கேட்கிறேன். நீங்க எனக்காக இதை செய்யவில்லை, உங்களுக்காக செய்திருப்பார். அப்பா உங்க பேர் ஏற்றமா ஒரு 1000 ரூபாய் தசமாக இந்த மாச தசமாதம் 1000 ரூபாய் தொகை வச்சு நாளைக்கு ஆராதனை வரணும். இல்லை நாளைக்கு ஆராதனை வரும்போது அதில் சோதனை செலுத்தி காணி குடிக்க போட்டு அப்படியே யார் கொடுக்கீங்க? நீங்க ஒரு யாருக்கு தரீங்க? தசமாக யாருக்கு சொல்லுங்க, தத்துவா சொல்லுங்க. எனக்கு பாஸ்ட் யாருக்கு? என்ன தப்பு? இன்டென்ஷன் இஸ் ராங். உங்க இன்டென்ஷன் ராங். அதனாலதான் தசமா கொடுக்க மாட்டேங்கிறோம். தசமா நம்ம எல்லாம் தசமா கொடுக்க பாஸ்ட் தெரியாத எல்லாருக்கும் பங்கு கொடுத்தான். லேவிக்கு பங்கு கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் பங்கு கொடுத்தான். லேவி மக்களுக்கு பங்கு இல்லை. அவனுக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லை. எல்லாம் 10 எல்லாருக்கும் 100 மடங்கு, எல்லாருக்கும் 100 மடங்கு. நேர்மையாக பங்கு கொடுக்க என்ன சொன்னான்? நானே உனக்கு பங்கு, நானே உனக்கு சுதந்திரம். நான் சொல்வதை கவனிங்க. தேவன் நேர்மைக்கு சொன்னார், நானே உன்னுடைய பங்கு, நானே உன்னுடைய சுதந்திரம். என்ன சொன்னார்? எல்லாரும் உங்கள் கோபத்திலிருந்து ஒரு பங்கு எடுத்து தேடி போடுகிறாங்க. எல்லாரும் உங்கள் கோபத்திலிருந்து ஒரு பங்கு, உங்களுக்கு 100 பங்கு, ஒரு பங்கு எடுத்து தேடி போடுகிறாங்க. 100 வச்சிருந்த எல்லாரும் 90 இருந்தாங்க. நானே பங்கு என்று சொன்னதே 110 தெரியுமா? தெரியுமா? கர்த்தர் ஊழிய செய்யறவங்க கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு கர்த்தர் எப்படி கொடுக்குமாறு கொடுப்பார். கர்த்தர் அவன் சொல்ற அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் பட்சபாதம் உள்ள தேவன். அவன் உங்க வீட்டுல இருக்கிறத நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். உங்க வீட்டுல இருக்கிறத நீங்க சொல்லணும். தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காதுங்க, நடிக்காதுங்க. அசம்பாதத்தை கர்த்தரை வஞ்சிக்காதீர்கள். நான் இந்த ஆலயத்தில் இருந்து நாளை ஆராதனை வழியில் போகும்போது போன நேரத்தில் இருந்து உங்கள் ஆலயத்திற்காக நான் நிச்சயமாய் செய்வேன். ஆனால் எனக்கு இப்பொழுது என் இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம் என்னை அடைத்து தசமாக கொடுக்க யாருமே கைவிடாதது எனக்கு ரொம்ப சாக்குங்க. தசமாக கொடுக்காம எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பேன். செவிகள் கர்த்தரோடு பேசட்டும், ஆண்டவரோடு இடைபடட்டும். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு, அது உங்களை சார்ந்தது. ஆமென். ஆண்டவரை நாம் மையப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். செல்வதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் கையிலே 6 ஆண்டுகளே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கேளுங்கள். 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆமென். யோவேல் என்ற புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசியுங்கள். யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கலாச்சிப்பார். கர்த்தருடைய வைராக்கியம் சபைகளிலே திரும்பும்படியாய் கர்த்தருடைய சோதரர்களும் ஆண்டவரே இந்த வருஷத்திலே கர்த்தர் சபைகளிலே வைராக்கியமாய் கர்த்தர்
புதுவருட கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. யோபு 2வது அதிகாரம் 20வது வசனம். 2வது அதிகாரம் 20வது வசனம். வலதிசை சேனையை உங்களை விட்டு விலகி விளைச்சலை அளிக்க வருகிற நீதியானவரின் வலதிசை சேனை சபையை விட்டு விலகி போக முடியாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். அவர் சாவிக்கு உங்கள் தேவன் எங்கே என்று சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தருடைய கிரியைகள் சபைகளில் வெளிப்படுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அடிக்கடி சபையை சொல்லி சொல்லிக்கிற ஒரு வார்த்தை உண்டு. 3வது அதிகாரம் 13வது வசனம். 3வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் வாசிங்க. 3வது அதிகாரம் 13வது வசனம். வழி முளைத்தது. ஹல்லேலூயா. வழி முளைத்தது. சபைக்குள்ளே போஜனம் தேவை, வானம் தேவை. சபைக்குள்ளே விளைச்சல் அளிக்கப்படக்கூடாது. சபையின் கனிவர்க்கங்கள் வாடி போகக்கூடாது. சபையிலே தண்ணீர்கள் நதிகள் வற்றி போகக்கூடாது. சபையிலே விதைகள் மக்கி போகக்கூடாது. சபைக்குள்ளே கர்த்தர் சந்தோஷத்தை நீங்கள் தர வேண்டும். சபையை விட்டு வலதிசை சேனை அது விலகி போக வேண்டும். சபைக்குள்ளே கர்த்தர் அற்புத அடையாளங்களை நிறைவேற்றி பிரஜாதிகளுக்கு நடுவில் உங்கள் தேவன் எங்கே என்று சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறார். சபைக்குள்ளே முதிர்ந்த பயிர்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்குள்ளே முதிர்ந்த பயிர்கள் காணப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த சபையிலே என்னை முதிர்ந்த பயிராய் மாற்றுக. இந்த சபைக்குள்ளே என்னை முதிர்ந்த பயிராய் மாற்றுக. சபைக்குள்ளே முதிர்ந்த பயிர்கள் காணப்பட வேண்டும். இந்த சபைக்குள்ளே என்னை முதிர்ந்த பயிராய் மாற்ற வேண்டும். ஒரு விசுவாசியை பார்க்கும்போது ஜெபத்திலே வேத ஞானத்திலே அவர்கள் சாட்சிகளார், வெளியுள்ள வாழ்க்கை உள்ளவர்களார், மரங்கள் உள்ளவர்களார், நண்பர்களுக்கு கொடுக்கிறவர்களார், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களார். ஒரு ஆத்மாவை கொடுத்து கர்த்தர் யோசிக்கும் போது இவர்களை குறித்த முழுமையான நன்மையை கர்த்தர் சபையிலே வாக்குகிறார். கர்த்தர் சபைக்குள்ளே முதிர்ந்த பயிர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா. தேவன் தாமாக முன்வந்து நம்முடைய கிரியைகளை சபையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சபை குறித்த வார்த்தைகளை உங்களுக்கு தேவை. சபை மேல் இருக்கிற பாடம் உங்களுக்கு தேவை. சபைக்காக செய்யுங்க, ஊழியர்க்காக செய்யுங்க, தேவனை அவசரப்படுத்துங்க. ஒரு மணிக்காய் வானவழிக்காய் செய்து எங்கள் நபிகளிலே அந்தவரை வற்றி போகக்கூடாது. கண்ணீரை ஜெபம் வற்றி போகக்கூடாது. ஜெபம் மங்கி போகக்கூடாது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் சபைக்குள்ள தேவை. வலதிசை சேனை விலகி போகாமல் பிரஜாதிகள் நடுவில் கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை சபைகளிலே நடத்துகிறாங்க. சபைக்குள்ள முதிர்ந்த பயிர்கள் காணப்பட வேண்டும். யார் பயனாளி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் தாமே முன்வந்து அவருடைய காரியங்களை வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சபையிலே நாம் கர்த்தருடைய காரியங்களை வைராக்கிய பாராட்டுகளாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. உபாகம் 31:3 ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாம். இதனுடைய காரியத்தை கர்த்தர் அனுமதித்தால் பேசுகிறேன். 31 அதிகாரம் 3வது வசனம். 31 அதிகாரம் உபாகம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தார் அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். ஹல்லேலூயா. You go and inherit the land. You inherit the land. நீ அந்த தேசத்தை சுதந்தரிப்பார். கர்த்தர் சுதந்தரிப்பார் என்று ஒரு பெயர் என்று வாக்கு பண்ணிய அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த வருஷம் நமக்கு முன் செல்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆணைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தபோது ஊழியர்களுக்காக ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்போது கர்த்தரின் வார்த்தையோடு பேசும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த வருஷம் நான் செய்வேன் என்று சொன்ன காரியம் நேற்றில் ஏற்படுவதல்ல. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 15:21 எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் என்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேசத்தை
வருஷத்தை சந்ததிக்கு ஒரு 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 Abraham, he walked away telling, but you are going to inherit the land. ஆபிரகாம் எல்லையை குறித்தான், ஆனால் கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றுகிற காலம் வந்த போது அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்பதாக கடந்து போகிறார். நான் சொல்லுகிற காரியத்தை நீங்க கவனமாய் புரிந்து கொள்ளக்கூடிய கேட்கிறது. இந்த சமயசாலா தேவி ஒரு ஊழியர்களுக்காக, இந்த குடும்பத்திற்காக, இந்த சபைக்காக கர்த்தர் நேற்று இன்றைக்கு போட்ட பிளான் அல்ல. இது ஆதியாகமம் 15:7 போட்ட திட்டம். இது என்றோ போட்ட திட்டம். இது என்றோ போட்ட சித்தம். கர்த்தர் என்றோ எல்லைகளை நமக்காக குறித்து வைத்திருக்கிறார். கொடுப்பதற்கான குறித்த நேரம் வந்தபோது இந்த வருஷத்தில் அதை நிறைவேற்றி தருவேன் என்று அவர் வாக்குறுதியிருக்கிறார். அல்லேலூயா. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரம் வந்தது. இந்த ஊழியர்களுக்காக, இந்த சபைக்காக அந்த கொண்டவர்களை ஆத்மாக்கு தேவ சபை நிரப்புடைய வைத்திருக்கிற சித்தம் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தினருக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் நேற்று போன்ற திட்டம் அல்ல. இது என்றோ போன்ற திட்டம். உபாகமம் 33 சொல்லும்போது அன்னைக்கு போட்ட திட்டம் அல்ல. அது ஆதியாகமம் 15:7 போட்ட திட்டம். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட திட்டம். இது 30 வருஷத்துக்கு அடுத்து போட்ட திட்டம். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட திட்டம். கர்த்தர் போட்ட திட்டத்தை கொடுத்தே என்று வாக்குறுதியிருக்கிறார். குறித்தவர் கொடுப்பதற்கான நேரம் வந்தபோது, கொடுத்த நேரம் வந்தபோது எங்கோ இருக்க மாட்டார். நமக்கு முன்பதாக இந்த வருஷத்திலே அவர் இருந்தார். இந்த வார்த்தை ஆபிரகாம் எல்லையை குறித்தான். ஆபிரகாம் எல்லையை குறித்தான். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு முன்பதாய் போகிற கர்த்தர் கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறபடினால அவர் உங்களுக்கு முன் போகிறார். எல்லையை குறித்தவர் ஒருவர் அனுபவிக்க வேண்டிய நீங்கள் கர்த்தர் அதை உங்கள் கரத்தில் கொடுப்பதற்கு இந்த வருஷத்துல வேலை வந்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய ஊழியர்களை அவர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த கர்த்தர் உயர்த்தினதை சோதனைப்போம். அல்லேலூயா. அந்த உயர்த்தியோ அந்த கனகாசையோ அன்புடைய குறித்தவர் கொடுக்க நேரம் வந்தபோது எங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர். அல்லேலூயா. எல்லைகளை குறித்தவர் ஒருவர், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தரை செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. யோசுவா 10:10 உபாகமம் 3:2 இந்த வசனங்களை வாசிப்பார்கள். கர்த்தர் கொடுத்தேன் என்று சொன்னார். யோசுவா அதை சுதந்திரிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு ஆண்டவராக செய்தார். யோவேல் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார். 2வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நான் மாம்சமான யாவரையும் என் ஆவியை ஊற்றுவேன். சொன்னது ஒரு டைம், சொன்னதை செய்வதற்கான நேரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்தபோது கர்த்தர் கொடுத்ததை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வந்து கர்த்தர் நிறைவேற்றினார். முதல் அதிகாரம் 5வது வருஷத்துல, 2வது அதிகாரம் 14வது வருஷத்துல வாசிக்கிறோம். எப்பொழுது கர்த்தர் சொன்னாரோ சொன்னதை நிறைவேற்றுகிற காலம் வந்ததை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நமக்கு முன்பதாக இந்த வருஷத்தை கர்த்தர் பயணிக்கிறார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது வெளிப்படப்பட வேண்டும் என்பது தேவன் அறிவு வைத்தார். கொடுக்க வேண்டிய நேரம் வந்தபோது அதை நம்முடைய கரங்களில் கொடுப்பதற்கு அவர் உண்மையானவர். அல்லேலூயா. எனக்கு அவர் வாக்குறுதிதான். அவர் அந்தபடியே எனக்கு செய்தார். கர்த்தரை நாமமாய் ஆவியிற்கு வாழ்க்கையால் சொன்னதை இன்று நம்முடைய கரத்தினாலே வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் சுதந்திரத்தை நீங்கள் ஒருவர் கழிக்க முடியாதபடிக்கு குறித்தவர் கொடுக்க நேரம் வந்தபோது குறித்ததை உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உங்களுக்கு முன்பதாக அவர் போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எழுதியிருக்கிறார். நாம் கொண்டு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் அடைய முடியாதபடி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உண்டு. அவைகளை தீர்ப்பதற்காக அந்த வல்லமைகளை முடிவெடுப்பதற்காக நேரத்தான் இன்னொருவரால் அதை கவனிக்கலாம். ஒரு வருஷத்தை மாத்திரம் காட்டிக்கொள்கிறது. 31 அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை உபாகமம் 1:37 1:6 பரிசுத்தாவியானவர் எழுதுகிறார். உபாகமம் 1 அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 1:37 உனக்கு முன்பாக இருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பார். அவனை திறப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவார். 6வது வசனம் என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், முன்னிருக்க வேண்டியவனை முன்னிறுத்து. தேவன் 7 வருஷத்துக்கு முன்வைத்தார். அது கர்த்தர் தாமாக ஏறோம் சொல்கிறார். நம்மை முன்னிறுத்தி கர்த்தரை சேகரை நம்மளோட வெளிப்படுத்துவதற்கு, நம்மை முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் நமக்கு முன்பதை சொல்கிறார். அங்கே பிரசங்கித்தவன் அவர்தான் விசேஷ செய்தியாளர். அங்கே வல்லமையான பிரசங்கம் நடக்குது, வல்லமையான உபதேசம் நடக்குது. உபதேசம் கொண்ட பிரசங்கத்தை கொண்டு ஜனங்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். 12வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கம் முடிந்த உடனே இந்த சபையின் போதகராகிய பர்னபாவை முன்னிறுத்தி கர்த்தருக்கு ஏற்படுத்துகிற ஊழியக்காரன் இவர் தான் என்பதை இங்கே காண்பித்துக் கொடுத்தார். நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு முன்னதை காண்பித்துக் கொடுப்பதற்கும் நம்மை முன்னிறுத்துவதற்கும் அவர் இந்த வருஷத்துல நமக்கு முன்னிறுத்தார். அநேக காரியங்கள் பேசுவது நேரம் போகிறது. இன்றைக்கு மாதிரியான வசனத்தை நான் கண்டதற்கு ஆண்டவர் கல்விக்கும் செய்வதாக கர்த்தர் தாமாக முன்வந்து நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் ஏதோ குறித்தவர் கொடுக்க நேரம் வந்தபோது அவன் கொடுப்பதற்காக சித்தம் பண்ணவர் அந்த காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நம்மை முன்னிறுத்துவதற்கும் அவர் நமக்கு முன் செல்ல வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் முன்னிற்கிறவர்களா? சில அவசர நமக்கு தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாழ்க்கையில நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேற்றப்படுது. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு அப்படி நாம் உமர் புகழ்ந்த தூய பலி
உமக்குகந்த தூய பலியால் இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகம் நீரவும் ஆட்கொண்டு நடத்தும் அபிஷேகம் நீரவோ ஆராதனை 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 அன்பரே இயேசுவே அன்பரே சுராஜனுக்கே நாம் பேசின கேட்ட வார்த்தைகள் துதிப்போம் சோதரிப்போம். ஆண்டவர் இந்த பகுதிகளிலே நம்ம உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்தி தேவனுடைய உலகமாக எழுந்துகிறது தேவனுடைய துணைவாக மாற்றுவதாக. சில உருவாச ஜபங்கள் அதிகரிக்கப்படுவதாக, சில ஜபங்கள் வீணாக்குகள் அதிகரிப்பதாக. நம்முடைய சபையில் ஒரு உயிர்ப்பீச்சையும் ஒரு உயிர்ப்பீப்பையும் ஆவியானவர் இந்த பகுதிகளிலே நம்ம வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்வதாக. நம்முடைய வார்த்தைகளிலே முன்வந்து நிறைவேற்ற வேண்டிய நன்மைகளை இந்த வருஷத்திலே சபையிலே ஊழியர்களை உணவுகளிலே நிறைவேற்றுவதாக அந்த காலங்களை எங்களை துதிப்போம். வீட்டில் இருப்பவர்களை இந்த வருஷத்தை முன்னதாக நம்மை முன்னிறுத்தி நிறைவேற்றி சென்று எல்லா கோணலாளர்களை சபையாக போனாங்க. இன்றைக்கு மாநில நடக்கிற கோவில்களை மகிழ்வை வெளிப்படுத்துவதை